Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. In date 28/7/2025 இந்த வீடியோவை நைட் ஒரு 10:15க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து ஒரு அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன், அதாவது ஒரு அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன் இல்லை, 6 இம்பார்ட்டண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ்டு பை தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங். இப்போ பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட்டு அப்படிங்கிற ஹெட்டிங்கில் ஒரு 6 இம்பார்ட்டண்ட் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணலைன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங்கில் மட்டும் உங்களுக்கு பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஒரு 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். மேற்கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகப்படலை அப்படின்னா இந்த கேட்டகரியில் வரக்கூடிய மாணவர்கள் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிளில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் ஒரு 6 இம்பார்ட்டண்ட் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் எலிஜிபிள் ஃபார் பிடபிள்யூடி கேட்டகரி, இது வந்து நோட்டிஃபிகேஷன் நம்பர் 1. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட் ஃபார் ஐஆர்டி வார்டு கோட்டா. இந்த லிஸ்ட்டை தான் நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் ஐஆர்டி வார்டு கோட்டாக்கான லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணல சார் அப்படின்னு, அதுவும் ரிலீஸ் பண்ணியாச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னா சிஎம்சி ஜென்ரல் மெரிட் லிஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் எலிஜிபிள் ஃபார் சிஎம்சி மைனாரிட்டி நெட்வொர்க்குக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அதே சிஎம்சி வெள்ளூரில் ஸ்டாஃப் கோட்டாக்கான எலிஜிபிள் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடண்டம் லிஸ்ட்டு டு த எம்பிபிஎஸ் அண்டு பிடிஎஸ் கோர்சஸ், அதாவது விடுபட்ட மாணவர்களினுடைய லிஸ்ட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னங்கிறத இப்போ நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். இப்போ வாங்க, இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு போகணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நேராக வந்து நீங்கள் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் போயிட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். செலெக்ஷன் கமிட்டி, யூஜி கோர்சஸை கிளிக் பண்ணுங்கள், எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட் ஃபார் பிடபிள்யூடி கேட்டகரி, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் என்னவெல்லாம் இருக்குது, என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவர்மெண்ட் கோட்டா கோர்ஸ் 25-26 செஷன் ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் எலிஜிபிள் ஃபார் பிடபிள்யூடி கேட்டகரி. இப்போ பிடபிள்யூடி கேட்டகரிக்கு அப்ளை பண்ண மாணவர்களுடைய எலிஜிபிள் லிஸ்ட்டு ஒரு 2 pages கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 56 மாணவர்கள் மட்டும்தான் இருக்காங்க. அதனால் பிடபிள்யூடி கேண்டிடேட்டு அப்ளை பண்ணுற எல்லாத்துக்குமே தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் சீட்டு கிடைத்துவிடும். ஏன்னா நம்பர் ஆஃப் சீட் இன் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் வரக்கூடிய எண்ணிக்கையை விட குறைவான மாணவர்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவர்மெண்ட் கோட்டா கோர்ஸ் 25-26 செஷன் ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் எலிஜிபிள் ஃபார் பிடபிள்யூடி கேட்டகரி. அப்போ 56 மாணவர்களுடைய பிடபிள்யூடி கேண்டிடேட்னுடைய லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் உங்கள் பெயர் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஆர்டி வார்டு கோட்டா மாணவர்களுடைய லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது ஐஆர்டி வார்டு கோட்டாவுக்கு அப்ளை பண்ண மாணவர்களாக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய பெயர் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துருங்க. இதுக்கு 20 பேஜில் இருக்கிற பிடிஎஃப் இருக்குது. இந்த 20 பேஜஸ்லேயும் உங்களுடைய நேமு இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிடுங்க. இந்த 20 பேஜஸில் மொத்தமாக எத்தனை மாணவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 20 பேஜஸ்லையும் சேர்ந்து ஒரு 585 மாணவர்கள் இருக்காங்க. ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் எலிஜிபிள் ஃபார் ஐஆர்டி வார்டு கோட்டா. அடுத்தது 3வது லிஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd லிஸ்ட் வந்து ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் எலிஜிபிள் ஃபார் சிஎம்சி வெள்ளூரில் ஜென்ரல் மெரிட் லிஸ்ட்டு ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு கொடுத்துருக்காங்க. அதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎம்சி வெள்ளூருக்கான ஜென்ரல் மெரிட் லிஸ்ட்டு, இது உங்களுக்கு ஒரு 87 பேஜ் இருக்குது. இந்த 87 பேஜ்லேயும் உங்களுடைய பெயர் இருக்குதா அப்படிங்கிறதையும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ண மாணவர்கள்லாம் 2603 மாணவர்கள் ஜென்ரல்
சிஎம்சி வெள்ளூருக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா சிஎம்சி வெள்ளூரில் மைனாரிட்டி நெட்வொர்க்குக்கு எலிஜிபிள் கேண்டிடேட்னுடைய லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்க? 68 பேஜ் இருக்குது. இந்த 68 பேஜில் மொத்தமாக 2037 மாணவர்கள் இருக்காங்க. இதில் உங்களுடைய பெயர் இருக்குதா அப்படிங்கிறதையும் அப்ளை பண்ண மாணவர்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸ்டாஃப் கோட்டா, சிஎம்சி வெள்ளூர் ஸ்டாஃப் கோட்டாக்கான எலிஜிபிள் லிஸ்ட்டு அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 3 பேஜ் இருக்குது. இந்த 3 பேஜஸில் மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை 78. அப்போது சிஎம்சி வெள்ளூர் ஸ்டாஃப் கோட்டாக்கு அப்ளை பண்ண மாணவர்களாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய பெயர் இந்த பட்டியலில் இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்த்துருங்க. அடண்டம் டு த எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கோர்ஸு, அதாவது விடுபட்ட மாணவர்களுடைய எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு அப்ளை பண்ண மாணவர்களுடைய பெயர் பட்டியல் 28/7/2025 இன்றைய தேதியில் as per the orders of the Honorable High Court of Madras, writ petition number 23269, the following candidates is included under the government quota ST category the academic year 25-26. இதில் வந்து எஸ்டி கேட்டகரியில் உங்களுக்கு வந்து ஒரு கேண்டிடேட்டு, அதே போல் எஸ்டி கேண்டிடேட்டில் இன்னொரு மாணவர் அவருடைய பெயரும் இதில் இணைக்கப்பட்டுள்ளது. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்பிசி அண்டு டிஎன்சியில் ஓகேங்களா, எம்பிசி டிஎன்சியில் ஒரு மாணவருடைய பெயர் அப்படிங்கிறது சேர்க்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் எஸ்சி கேட்டகரியில் ஒரு மாணவருடைய பெயர் மதுரை பெஞ்சில், அதாவது பெஞ்ச் கோர்ட்டில் ரிட் பெட்டிஷன் நம்பர்னுடைய அந்த ஆணைக்கு இணங்க சேர்க்கப்பட்டுள்ளது. 7.5 எலிஜிபிள் மெரிட் லிஸ்ட்டில் விடுபட்ட மாணவர்களுடைய எண்ணிக்கை இதில் சேர்க்கப்பட்டுள்ளது. அதில் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 9 11 12 பேர், 12. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து அடண்டம் லிஸ்ட்டில் கிறிஸ்டியன் மைனாரிட்டி என்ஆர்ஐ கோட்டாக்கு விடுபட்ட மாணவர்களுடைய எல்லா இதுலேயும் சேர்ந்து மலையாளம் மைனாரிட்டி, அப்புறம் எஸ்சியிலிருந்து எஸ்சிக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா இதெல்லாம் சேர்ந்து ஒரு 10 பேர், அப்புறம் அடண்டம் லிஸ்ட்டு கவர்மெண்ட் கோட்டாக்கு 3 பேர். இது எல்லாமே வந்து விடுபட்ட மாணவர்களுடைய எண்ணிக்கையாக இந்த பட்டியலில் இருக்குது. ஸோ விடுபட்ட மாணவர்களாக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் இந்த லிஸ்ட்டை நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோடு மீட் பண்ணுறேன்.